சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்றினால் குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். இது என்ன தீபம், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் மட்டும் அப்படி என்ன சிறப்பு? அம்மன் கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிக கூட்டங்கள்லாம் இருக்கும். அது ஏன் ஆடி மாசம் மட்டும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலங்களின் தொடக்கம். தேவர்களின் இரவு பொழுது அப்படிங்கிறதுனால, மனிதர்கள் இந்த மாதத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அது என்னங்க தட்சநாய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டை நம் முன்னோர்கள் உத்ராணாயம், தட்சநாயம் அப்படின்னு 2 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதுல ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சநாய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பொதுவா நம்ம வீட்ல எந்த நேரங்கள்ல அதிகமா வழிபாடு செய்வோம்? ஒண்ணு காலை நேரத்துல, இல்ல மாலை நேரத்துல. இந்த 2 நேரங்களையும் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது தேவர்களின் தட்சநாய காலத்தின் ஆரம்பமான மாலை வேலை தான் இந்த ஆடி மாதம். அதிகாலை நேரம் மார்கழி மாதமாக இருக்கும். அந்த 2 மாதங்களையும் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்துல அதிக தெய்வ வழிபாடு நம்ம செய்யணும். அது மட்டும் இல்ல ஆடி மாசம் அப்படின்னாலே பல பழமொழிகள் இருக்கிறது. ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி காத்து அம்மியும் நகரும் அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்தடி காலத்துல மண்ல உள்ள தூசி, குப்பைகள் அகற்றி மண் சுத்தமாகும். இந்த நேரத்துல விவசாயம் பார்க்கும்போது விவசாயம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுலயும் இந்த ஆடி மாதம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமை நிறைவாக இருக்கின்றது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம், ஆடி அமாவாசை அப்படின்னு அனைத்து சிறப்புகளும் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளே வெள்ளிக்கிழமையில் பிறக்கின்றது. அது எப்போது பிறக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17/7/2026 வெள்ளிக்கிழமையன்று ஆடி 1ஆம் தேதி. இந்த நல்ல முதல் நாளே நம்ம வீடை முழுமையாக சுத்தம் செய்து, நிலைவாசலுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து, நிலைவாசலுக்கு பக்கத்திலேயே நீங்க உருளி வைக்கும் பழக்கம் இருந்தா, அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளும், அந்த உருளி தண்ணீர்ல மஞ்சத்தூளும், 2 வேப்பிலையும் போடுவது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு பீரோவில் ஒரு புதிதாக ஒரு குட்டி மண்பானை வாங்கிக்கோங்க. அந்த மண்பானைய ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, அதில் நிறைய நாணயங்கள் வைத்து உங்க பீரோல வச்சுருங்க. இவ்வாறு செய்யும்போது, அதுவும் ஆடி 1ஆம் தேதி செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் செய்வதற்கு முன்னாடி உங்க குலதெய்வத்திற்கு கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும். ஆடி மாதம் அப்படின்னாலே அனைத்து குலதெய்வங்களுக்கும் ரொம்பவே உகந்தது. உங்களால முடிந்தா குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா இந்த கூழ் வார்த்து ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பங்கூழ், கேவரு கூழ்லாம் கோவில்ல குடுப்பாங்க. அதுபோல உங்க குலதெய்வ கோவில்லயும் தாராளமாக நீங்க செய்யலாம். இது உங்க குடும்பத்திற்கு, உங்க வம்சத்திற்கே நல்ல பலனை பெற்று தரும். இல்லங்க. எங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம். நாங்க என்ன பண்றது? இந்த ஆடி மாதத்துல ஒரு நாளாவது உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயி, உங்க கையால பொங்கல் படையலிட்டு, மாவிளக்கு ஏற்றி, உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள். அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கட்டாயம் நடக்கும். ஆடி 1ஆம் தேதி காலையில நீங்க எப்ப குளிக்கிறீங்களோ, குளிச்சு முடிச்சுட்டு முதல் தீபமாக உங்கள் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே வீட்டில் தீபம் ஏற்றுவது நல்லது. என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு தீபம். அதாவது பச்சரிசி மாவும், வெல்லமும் கலந்து ஒரு விளக்காக செய்து, அதில் சுத்தமான நெய் ஊற்றி, பஞ்சு திரி போட்டு, கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஒரு சிலரால அவசர காலத்துல எங்களால அந்த மாரி செய்ய முடியாதுங்க, நேரம் இல்லங்க, நாங்க என்னங்க செய்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதாக முதல் நாளே ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. கட்டாயம் புதிய மண் அகல் விளக்கு தான் வேணும். பித்தளை விளக்கு, செம்பு விளக்கு, வெள்ளி விளக்கு எதுவும் வேண்டாம். ஒன்று மாவிளக்கு ஏத்துங்கள் அல்லது புதிய மண் விளக்கு ஏற்றுங்கள். அந்த மண் விளக்கை நல்லா சுத்தமா தொடச்சிட்டு, அதை முழுவதுமாக மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து, அதில் சுத்தமான நெய் ஊற்றி, உங்க குலதெய்வத்தின் நாமங்களை சொல்லிக்கொண்டே தீபம் ஏற்றுங்கள். கிழக்கு முகம் பார்த்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு.
அதேபோல இந்த ஆடி மாதத்துல மாலை நேரத்துல நிலைவாசல்ல 2 தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு அதீத நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.